அசுரவதம். முரண் வதம். நாடிஜங்கன் என்னும் அசுரனின் மகனான முரண் என்பவனுக்கு தேவர்களை விட பல மடங்கு உடல் வலிமை இருந்தது. அதை கொண்டு அசுரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பெரிய படையை உருவாக்கினான். இந்திரனை வென்று தேவலோகத்தை கைப்பற்றினான். இந்திரன், வருணன், அக்னி, யமன் போன்றோரை விரட்டி அடித்தான். அதன் பின் அவர்கள் செய்து வந்த முக்கிய பணிகளை எல்லாம் அசுரர்களுக்கு பயந்து கொடுத்தான். அந்த பணிகளில் அனுபவம் இல்லாத அவர்கள் தங்கள் விருப்பம் போல் செயல்பட்டனர். அதனால் உலகின் இயல்பு மாறத் தொடங்கியது. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்பட்டன. ஆனால் அசுரன் முரணை எதிர்த்து போரிட்டு தேவலோகத்தை மீட்க எவரும் முன்வரவில்லை. காலம் கடந்து கொண்டே இருந்தது. அசுரர்களின் பிடியிலிருந்து எப்படி விடுபடுவது என சிந்தித்த தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். அசுரன் முரணை அளிக்க திருமாலிடம் சென்று உதவி கேளுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என அனுப்பி வைத்தார். அனைவரும் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். முரணை அளித்து தேவலோகத்தை மீட்டு தருவதாக அவரும் உறுதியளித்தார். திருமாலும் அசுரன் முரனும் பலத்துடன் மோதினார். முடிவு எதுவும் ஏற்படாமல் ஆண்டு கணக்கில் சண்டை தொடரவே திருமால் களைத்து போனார். திருமாலுக்கு சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் என தோன்றியது. எனவே அவர் அசுரனுக்கு தெரியாமல் பத்திரிகாசிரம மலைப்பகுதியில் இருந்த ஹேமவதி என்னும் குகையின் உள்ளே சென்று படுத்து தூங்கினார். அசுரன் திருந்துவதற்கு வாய்ப்பாக குகையில் சென்று தூங்குவது போல கண் மூடியிருந்தார் என்பார். மறைந்து கொண்ட திருமாலை தேடிய அசுரன் அருகில் உள்ள குகைக்குள் சென்று பார்த்தான். அங்கு திருமால் தூங்கிக் கொண்டிருந்தார். திருமாலை கொல்ல முயற்சித்தான் அசுரன். அப்போது திருமாலின் உடலில் இருந்து அழகிய பெண் தோன்றினாள். அவள் திருமாலை கொல்ல விடாமல் அசுரன் முரணை எதிர்த்து போரிட்டாள். உலகிலேயே அதிக பலம் கொண்ட தன்னை ஒரு பெண் எதிர்ப்பதா என்கிற கோபத்துடன் தன் கையிலிருந்த வாளால் அவளை கொல்ல முயன்றான். அப்போது அந்த பெண் ஹூம் என ஒலி எழுப்பினாள். அந்த ஒலி குகை சுவரில் மோதி திரும்பிய போது தீப்பிழம்பாக மாறி முரணை நோக்கி சென்றது. குகைக்குள் முரணால் எங்கும் ஓட முடியவில்லை. குகையிலிருந்து வெளியேறவும் முடியவில்லை. தீப்பிழம்பு அவனை சிறிது நேரத்தில் சாம்பலாக்கி விட்டு மறைந்தது. தூக்கத்திலிருந்து விழித்த திருமால் நடந்ததை அறிந்தார். தன் உடலில் இருந்து தோன்றிய அந்த பெண்ணை பாராட்டினார். பின்னர் அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு அவள், இவ்வுலகில் என் பெயர் நிலைத்து நிற்க தாங்களே நல்லதொரு வரத்தை தந்தருளுங்கள் என்றாள். உடனே திருமால், என்னிடமிருந்து தோற்றம் பெற்ற நீ ஏகாதசி என அழைக்கப்படுவாய். நீ தோற்றம் பெற்ற இந்நாளில் விரதம் இருந்து என்னை வழிபடுவோருக்கு அனைத்து செல்வங்களையும் தருவதுடன் முடிவில் அவர்களுக்கு வீடு பேறு தரும் வைகுண்ட பதவியும் தருவேன் என்று சொன்னார். அதனை கேட்ட ஏகாதசி மகிழ்ந்து அவரை வணங்கினாள். அசுரன் முரணின் அழிவை அறிந்த தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். பூலோகத்தில் மறைந்து வாழ்ந்த தேவர்கள் அனைவரும் அசுரர்களை அழித்து தேவலோகத்தை மீட்டனர். இந்திரன், வருணன், அக்னி, யமன் உள்ளிட்ட அனைவரும் தங்களது பணிகளை மீண்டும் செய்ய தொடங்கினர். உலகம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியது. ஏகாதசி தத்துவம். ஏகாதசி என்றால் 11ஆம் நாள் என பொருள். உடல் உறுப்புகளான காதின் மூலம் ஒலியும், தோல் மூலம் தொடு உணர்வும், கண் மூலம் காட்சிகளும், நாக்கின் மூலம் சுவையும், மூக்கின் மூலம் நறுமணம் என்னும் 5 வகை உணர்வுகள் உள்ளன. 5 உணர்வுகளை தரும் இவ்வுறுப்புகளை ஞானேந்திரியங்கள் என்பர். இதை போலவே வாக்கு, கைகள், கால்கள், உடற்கழிவுகளை வெளியே தள்ளும் உறுப்புகள், குதம் மற்றும் சிறுநீர் குழாய் மற்றும் புறப்புறுப்புகள் ஆகிய 5ம் செயற்கருவிகளாக இருக்கின்றன. இவற்றை கர்மேந்திரியங்கள் என்பர். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் ஒழுங்குபடுத்தி திருமாலை நினைத்து வழிபடுவதே ஏகாதசி விரதத்தின் தத்துவம். அன்றைய நாளில் திருமாலை நினைத்து விரதம் இருந்தால் வீடு பேறு என்னும் முக்தி நிலையை அடையலாம் என்பதே ஏகாதசி வழிபாடு உணர்த்துகிறது. 25 ஏகாதசிகள். சித்திரை தொடங்கி பங்குனி முடிய மாதந்தோறும் வளர்ப்புற ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என 2 வீதம் ஆண்டுக்கு 24 ஏகாதசி நாட்கள் வருகின்றன. இவை முறையே காமதா ஏகாதசி, பாப மோசனிகா ஏகாதசி, மோகினி ஏகாதசி, வருதினி ஏகாதசி, நிர்ஜலா ஏகாதசி, அபரா ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசி, யோகினி ஏகாதசி, புத்திர ஏகாதசி, காமிகா ஏகாதசி, பரிவர்த்தனை ஏகாதசி, அஜய் ஏகாதசி, பாபாங்குசா ஏகாதசி, இந்திரா ஏகாதசி, பிரபோதினா ஏகாதசி, ரமா ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, உற்பத்தி ஏகாதசி, பீஷ்மபுத்திர ஏகாதசி, சபலா ஏகாதசி, ஜெய ஏகாதசி, ஷட்டிலா ஏகாதசி, ஆமலகி ஏகாதசி, விஜயா ஏகாதசி. சில ஆண்டுகளில் கூடுதலாக ஒரு ஏகாதசி வரும். அதை கமலா ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி என்பர். வைகுண்ட ஏகாதசி மார்கழி வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி ஆகும். பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 ராப்பத்து நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்படும். ராப்பத்தின் முதல் நாள் பரமபத வாசல் திறக்கப்படும்.
கலியுகத்தில் நம்மாழ்வாருக்கு முன்பு வைகுண்டம் செல்வோர் யாரும் இல்லாததால் அதன் வாசல் மூடப்பட்டிருந்தது. நம்மாழ்வார் முக்தி அடைந்த அன்று அது திறக்கப்பட்டது. அப்போது நம்மாழ்வார், பெருமாளே, எனக்கு மட்டும் வைகுண்ட வாசல் திறந்தால் போதாது, தங்கள் மீது பக்தி செலுத்தும் அனைவரும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என வேண்டினார். அதன் பின் மார்கழியில் ஏகாதசி விரதம் இருந்து என்னை வழிபடுவோர் வைகுண்ட பதவி பெறுவர் என சுவாமி அருள் புரிந்தார். இதனால் அனைத்து கோயில்களிலும் சொர்க்க வாசல் பூஜை நடக்கிறது.